ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது நம்ம சேனல் ஆர்வி சமையல். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீன் குழம்பு பார்க்க போகிறோம். மீன் குழம்பு செய்வது எப்படி? ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். புளி வந்து 2 பெரிய நெல்லிக்காய் சைஸு எடுத்துக்கிட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். நான் வந்து அது மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஓகே, இப்போ வந்து சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், 2 தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எடுத்துக்கணும். தாளிக்கிறதுக்கு வந்து இது வந்து வடகம். இந்த வடகம் வந்து நாங்கள் வீட்டிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். இது எப்படி செய்கிறதுன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம புளி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம். அதில் இந்த 2 தக்காளியை வந்து நல்லா நசுக்கி விடணும். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையானது வந்து சாம்பார் பொடி. இந்த பொடியை வந்து நாங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவோம். இது எப்படி செய்யறதுன்னு தனியாக இன்னொரு வீடியோ போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இவ்வளோ போட்டால் தான் இது நல்லா இருக்கும். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா கரைச்சி கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இதிலே போட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கணும். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஒரு வாணல் வச்சுக்கணும். எப்போ மீன் குழம்பு வந்து மண் சட்டியில் வச்சா நல்லா இருக்கும். நான் வந்து இரும்பு சட்டியில் வைக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் தான் வந்து மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. மரச்செக்கு நல்லெண்ணெய் பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். இப்போ நம்ம இந்த வடகத்தை போட்டுருவோம். வடகை பொரிஞ்சது பூண்டு போடுவாங்க. பூண்டு போட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம்.
வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வரணும். அது வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கணும். கொஞ்சம் கலர் மாறட்டும். ஓகேங்க, கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற அந்த குழம்பு ஊற்றிடலாம். ஓகேங்க, இது நல்லா இப்போ கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் மீன் போடணும். குழம்பு நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போய் நல்லா அரைச்சிட்டு வந்துடணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, சோம்பு, சீரகம், மிளகு, பூண்டு, இதெல்லாம் நல்ல மைய அரைச்சிட்டு வரணும். நான் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். ஓகேங்க, இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா கொதிச்சு கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம அரைச்சிட்டு வந்த விழுதை கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டோம். கொஞ்சம் கெட்டியாக வந்துருக்கு. நல்லா கொதிக்கணும். வெங்காயம், தக்காளி அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். சரிங்களா? அது வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு 10 மினிட்ஸ். ஓகேங்க, இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா கொதிச்சு கெட்டியாக வந்துடுச்சு. இப்போ நம்ம மீனை போடலாம். நான் 1 கிலோ மீன், சங்கரா மீன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அதில் போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா கொதிக்கணுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். மீன் சீக்கிரம் வந்துடும். கடைசியாக பூண்டு, சீரகம் தட்டி போடுவாங்க. நம்ம போட வேண்டியதில்லை, ஏன்னா நம்ம எல்லாம் அரைச்சி ஊற்றிட்டோம். போட வேண்டியதில்லை. மீன் வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும். ஓகேங்க, இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மீன் நல்லா வெந்துருக்கு. நல்லா வந்துருச்சுங்க. ஓகே, வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் முதல் முறையாக இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.